திரிவுங்கிறது ஒன்ன மாத்தி அறியுது, கயிறை பாம்பா மாத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஐயம். இது திரிவு. இந்த ஐயம் திரிவு ரெண்டு இல்லாம உண்மையா பாக்குறது. அப்ப ஐயமும் திரிவும் அறுத்தனது உடம்பினுள், ஐயமும்னு இன்னொன்னு சொல்றாரு, அது என்னது? இது புரிஞ்சு போச்சு. ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி, மறுபடியும் ஐயமும் நீக்கி அருட்பெரும் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சளி கபம். இந்த கபம் தான் கடைசி காலத்துல இழுத்துக்க புரிச்சுக்கோன்னு இந்த கபம் தான் நம்மள உயிரை இழுத்துட்டு போகும். அந்த கபம் தான், அதையும் நீக்கணுங்கிற. அத திருநாவுக்கரசர் பாட்டுல கூட ஒரு பாட்டு இருக்கு, அதை நான் இப்ப கண்டுபிடிச்சு சொல்றேன், நான் என்கிட்ட இருக்கு அந்த கபம். அப்ப அந்த பட்டியநாதர் கூட பாடுவாரு, வருவது போவது ஒரு முதுகூணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து செவிதிமிர் கலகலவென்று மலசலம் கல்வழி மேல்வழி சார நடந்து உரை தொடுமா துயில் வரும் நேரம் உரை தொடுமாறி நெஞ்சமும் உலர்ந்து வறண்டு துணையும் இழந்து நெகிழும் வேண்டு அப்படின்னு சொல்லி பாடுவார். அதையும் வரும், அந்த பாட்டுல கூட வரும். அது இப்ப மறந்து போச்சு, இந்த அருட்பா படிக்கிறதுனால அது மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கபம் ஐயமும் திரிவும் மறுத்தனதுடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெரும் ஜோதினா, ஐயமும் அப்படின்னா கபம்னு அர்த்தம். அந்த கபம் கடைசி காலத்துல உயிருக்கு போராடும் போது பாலை ஊத்துவாங்க. நெஞ்சு தடுமாறி வருநேரமே பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வருநேரமே அப்படின்னு பாடுவார். அப்ப அஞ்ஞானம் என்பது என்னது? பொருள் அல்லவற்றை பொருள் என கொள்ளுதல். அடுத்தது அஞ்ஞானம் 1. சரி, 2 பொய். உண்மைக்கு மாறாக பேசுறது. உண்மைக்கு மாறாக யார் என்ன பேசினாலும் ரொம்ப தப்பு. அது ஞானிகள் உண்மையை பொய் பேச மாட்டாங்க. ஏன்னா பொய்யினர் காணாத அவர் பொய் இருக்கிறவன் நெஞ்சில இறைவன் குடியிருக்க மாட்டான்னு அவங்களுக்கு தான் தெரியும், ஞானிகளுக்கு. அதனாலதான் பொய்ய பேசவே மாட்டாங்க. அப்ப அதுதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம கிராமத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, களவும் கத்தும் மர. இவன் என்ன சொல்லிட்டான், மாத்தி சொல்லிட்டானுங்க. இப்ப எல்லாம் மாத்தி எழுதி கீழே ஏமாத்தி வைக்கிறாங்க பாருங்க. பொய்யும் கத்தும் களவும் கத்தும் மர. என்னது பழமொழி சொல்லுவாங்கல்ல, களவும் கத்தும் மர. அப்படி கத்தும்னா பொய்ன்னு அர்த்தம். அது தப்புங்கிற கற்று இல்ல, களவும் கத்தும்னு பாரு. ராமலிங்க சுவாமி கூட போறதுல சொல்றாரு, நான் எழுதி வச்சிருக்கேன். கத்து அப்படின்னா பொய்ன்னு அர்த்தம். களவும் கத்தும் மர. நல்ல கவனிங்க. டீச்சரா இருந்தா கூட நீங்க சொல்லுங்க, தாராளம் சொல்லுங்க, அதுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு. பண்டினா வயிறு. இவன் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு போட்டான். பண்டிங்கிறது எங்க வருது தெரியுமா? எல்லா இடத்துலயும் வரும். ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்கி ஒழுகிய விந்து ஊர் சுரோர் இது மீது கலந்து பணியுலோர் பாதி சிறுதுணி மாதி பண்டியில் புகுந்து திரண்டு. பண்டினா வயிறு. அப்ப அந்த பண்டியை மாத்திட்டான். அதே மாதிரி களவும் கத்தும் மர. பொய்யையும் திருட்டையும் மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அததான். சரி, அத போய் உண்மைக்கு மாறாக பேசுதல்னு அர்த்தம். அயர்வுன்னு ஒண்ணு இருக்கு, 3வது. அது அறிந்ததை, நம்ம தெரிஞ்சதை மறந்து போறது, மயங்கி போறது. மறந்தும் மயங்கியும் வருந்துதல் அப்படின்னு. அறிந்ததை மறந்தும். இப்ப நான் பாட்டே ஒண்ணு இப்ப வரமாட்டேங்குது. ஒரு பாட்டு நல்லா தெரியும், நல்ல மனப்பாடமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வரமாட்டேங்குது. அது என்ன? அது மாயை தான். அந்த அயர்வுங்கிற ஒரு மாயையோட காரியம் தான் அது. அறிந்ததை மறந்து போறது, வருந்துறது, மோகம். அடுத்த அப்படி எல்லையற்ற வேட்கையினால துன்புறுதல். இன்னொன்னு சொல்லுவாங்க பைசா சூன்யம். தனக்குள்ள எழுந்த தீய வேட்கைய மற்றவர்கள் அறியாமல் ஒழித்தல். நம்ம கிட்ட இருக்கும், அது யாரையும் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும் அது. ஆனா அது எப்படி சொல்றது, உதாரணம் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கு. தனக்குள் எழுந்த தீய வேட்கைய மற்றவர்கள் அறியாமல் ஒழித்தல்னு பேரு. பைசா சூன்யம். மாச்சரியம், பிறரிடம் பகைமை பாராட்டுது. அப்ப
மாயையோட முதல்ல சொன்னது ஒரு 8 ஆணவமலத்தோட காரியம். மாயோட காரியங்கள் 7. இதெல்லாம் எங்கேயா இருக்கு அதையும் நான் சொல்றேன். மாயோட காரியங்கள் 7, இது 8, இன்னொன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் எங்க இருக்கு, எந்த புத்தகத்துல இருக்கு? நீ பாட்டு ரீல் ஊறியா அப்படின்னா அதுக்கும் நான் சொல்றேன். சரி, இப்ப நான் சொல்லிட்டேன். அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம், பைசா சூன்யம், மச்சரியம், இன்னொன்னு பயம். எங்க நம்ம உயிருக்கு ஏதாவது வந்துருமோன்னு நினைச்சுக்கிட்டு அச்சம் கொள்ளுதல். ராமலிங்க சுவாமி என்ன சொல்றாரு? பயம் பூஜ்ஜியமா இருக்கணுங்கிற. நம்ம பூஜ்ஜியமா இருக்கோமா? ஒருத்தனை போய் வெட்ட போறோம், ஒருத்தன் நடு ரோட்ல, அவனை போய் வெட்ட நம்ம போய் தடுத்தா நம்ம உள்ள கழுத்துல போட்டு வேண்டான்ட்டு அதை தடுப்பீங்களா? தடுக்க முடியாது, எவனும் தடுக்க மாட்டான். அப்ப தன்னுடைய உயிருக்கு ஊறு வரும் அப்படின்னு கருதி பயம் கொள்ளுது, அச்சம் கொள்ளுது, பயம். இது இந்த 7 தாங்க மாயையோட காரியம். அப்புறம் கண்மமலம்னு சொல்றோம், செய்கை. அதுல என்னன்னா 6 வேலை பண்ணும். இருக்கிறது, இருத்தல், கிடத்தல், இந்த இருவினை இயற்றல், விடுத்தல், பரநிந்தை மேவல். பரநிந்தை மேவல், அந்த பரநிந்தை மேவல் ஒண்ணு சொல்றேன். இருத்தல்னா ஒரு இடத்தை பற்றி இருக்கிறது, கிடத்தல்னா செயல் இல்லாம இருக்கிறது. அப்ப இருவினை இயற்றல்னா நல்லது கெட்டது ஈட்டுறது. தன்னுடைய பண்றோம்ல, ஏதாவது செய்யறோம், அதுல ஏதாவது நல்லது வரும் கெட்டது வரும், அதை ஈட்டுறதுதான் இருவினை ஏற்றல். விடுத்தல்னா பற்றி இருந்த ஒன்றை விட்டு நீங்குதல். பரநிந்தைங்கிறது மற்றவர் இகழுதல். மேவல்னு சொல்லுவாரு. 6 மொத்தம் இழிந்தவரோடு பொருந்துதல், கெட்ட பசங்களோடு சேர்றது. இழிந்தவற்றோடு பையன் ஆளுகளோடு இல்ல, எல்லாத்துலயுமே இழிந்தவற்றோடு பொருந்துதல்னா கல்லு, காம, அது இது அது இழிந்தது தானே இது. அப்ப இழிந்தவற்றோடு பொருந்தல். மொத்தம் டோட்டல் 21 வரும்.